ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு கிரேவி தான் வைக்க போகிறோம். யாரெல்லாம் உருளைக்கிழங்கு கிரேவி வச்சுருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். வாங்க நான் எப்படி உருளைக்கிழங்கு கிரேவி வைப்பேன்னு பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு தேவையான பொருள் எடுத்துக்கலாம். 2 வெங்காயம், ஒரு உருளைக்கிழங்கு, பாதி தக்காளி என்கிட்ட இல்லை, அதனால நீங்கள் ஒரு தக்காளியே எடுத்துக்கலாம். என்கிட்ட இருந்தது பாதி தக்காளி தான், அதனால தான் நான் பாதி தக்காளி போடுதேன். அதுவும் இது பழுத்த தக்காளி தான். ஒரு உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வெட்டி நல்லா பொடி பொடியாக வெட்டணும். வெட்டி வந்து அதுக்கப்புறம் பச்சை மிளகா இருந்தாலும் ஒன்று வெட்டி வைங்க. என்கிட்ட பச்சை மிளகா இல்லை, அதனால தான். கொத்தமல்லி இலை வேணும், அதுவும் என்கிட்ட இல்லை, அதனால நீங்கள் இருந்தால் போட்டுக்கலாம். இதெல்லாம் தேவையான பொருள். இதெல்லாம் பொடி பொடியாக நறுக்கி பார்த்தா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, இது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இனி வந்து ஒரு சட்டி எடுத்து அடுப்பில் வச்சு நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கு கிரேவிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து தேங்காய் நல்லா லைட்டாக வறுத்துட்டு சட்டி சூடான நம்பர் தேங்காய் போட்டு நான் கொஞ்சம் வறுத்துண்டு அதுக்கப்புறம் தேங்காய் இந்த இது பூண்டு இருக்குல்ல, பூண்டு போடணும். ஒரு 4 பல் பூண்டு போட்டு நல்லா இதாக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து இந்த ஜீரகம் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது, கரிஞ்சு போனால் அந்த ஸ்மெல் எடுக்கும், அதனால் கரியக்கூடாது. நல்லா பொன்னிறமாக நல்லா சிம்மில் போட்டு அழகாக பொன்னிறமாக வதக்கி எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஒரு சட்டியை வச்சு கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, உள்ளி எல்லாம் போட்டு நல்லா இதாக்கணும், வதக்கணும். நல்லா வதக்கிண்டு அதில் உருளைக்கிழங்கு நல்லா வதக்கின அப்புறம் உருளைக்கிழங்கு தக்காளியும் போட்டு வேக வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நிறைய எண்ணெய் சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தா எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டு அந்த எண்ணெயிலே எப்படி நல்லா கிண்டின அப்புறம் ஒரு கப்பு தண்ணி இருக்குல்ல, தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போடணும். உப்பு போட்டு வேக வச்சு உப்பு போட்டு நான் ஒரு கிண்டின அப்புறம் தான் தண்ணி ஊற்றணும், சரியா? அதுக்கப்புறம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 1/4 மணிக்கூர் சிம்மில் போட்டால் 1/4 மணிக்கூர் கூட்டி வச்சுருந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அப்படி வைக்கணும். நம்ம சிம்மில் வச்சு வேக வைக்கும்போது நமக்கு அந்த சத்தும் அதிலே கிட்டும், அதனால தான் சிம்மில் போட்டு நல்லா வேக வைக்கணும். வேக வச்ச பிறகு அந்த அரைப்பை நம்ம அந்த இது ஆற வச்சுருந்தோம் தெரியுமா, அந்த அரைப்பை வந்து மிக்சியில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பட்டு போல் மையாக அரைச்சி வரணும். அதுக்கு வந்து அரைக்க முன்னாடி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு ஸ்பூன் வந்து வத்தல் பொடி, அதுக்கப்புறம் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து என்ன தெரியுமா, சிக்கன் பொடி இருக்குது தெரியுமா, அது போடணும். அப்போ தான் ஸ்மெல்லு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்து பட்டு போல் அரைச்சா பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்துருக்குன்னு. இனி பார்த்தா உள்ளி, தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா வெந்து பார்த்திங்கன்னா அது மாவு மாதிரி ஆகிட்டு உருளைக்கிழங்கு. அதுக்கப்புறம் அந்த அரைப்பை கொட்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்டா உருளைக்கிழங்கு கிரேவி நல்லாயிருக்கும். இது சப்பாத்தி, பூரி, சோத்துக்கு, ஆப்பம், தோசை எல்லாருக்கும் சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக், சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.